Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்த நிலவரம் குறித்து பேச போகிறோம். சார் வாங்க சார். வாங்க. தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து நிறைய இப்போ நிறைய சேனல்ஸ் வெளிவந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தந்தி டிவி வரைக்கும் வெளியிட்டாங்க. இந்த கருத்து கணிப்புகள் வர்ற கணக்குகள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இது சரியா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு பிந்தையான கருத்து கணிப்பு இல்லை, இந்த கருத்து கணிப்புன்னு பார்த்தாலே எனக்கு பொறுத்தவரையிலும் ஒரு காமெடியாக தான் இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, கருத்து கணிப்பு என்பது மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு தொகுதி வாரியா மட்டம் எல்லாமே போயிட்டு அந்த வாக்காளர்களை சந்திச்சு இங்க வந்து திமுக சார்பாக இந்த வேட்பாளர் நிற்கிறார், அதிமுக சார்பாக இந்த வேட்பாளர், பாஜக கூட்டணி சார்பாக இந்த வேட்பாளர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்டு அந்த கருத்தை இவங்க வந்து வெளியிட்டாங்கன்னு சொன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் அது வந்து உறுதி செய்யப்படும். 40% தான் நம்ம அதை ஏற்றுக்கணும், அந்த கருத்து கணிப்பை, இல்லைங்களா? அப்படி போய் நேரடியாக எடுத்தாங்க. இவங்கள பொறுத்தவரையிலையும் அப்படி எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பிராங்க் வீடியோ எடுக்கிறவங்க கூட அங்கங்கே கேமராவை பார்க்குறோம், ஆளை சுற்றிட்டு இருக்கானுங்க ஏதோ அப்படின்போது இது போன்ற வந்து தேர்தலில் கருத்து கணிப்பு கேட்குற வீடியோ கேமரா தூக்கிட்டு மைக்கை தூக்கிட்டு எவனும் போனதாக தெரியல. இதேமாரி ஒரு ரூமில் உட்காந்துட்டு ரவுண்ட் டேபிளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்கே யார் யார் வேட்பாளர் இருக்காங்க, அந்த வேட்பாளர் அந்த கூட்டணியுடைய பலம் பலகீனம், அப்போ அந்த வேட்பாளர் என்ன சாதியை சேர்ந்தவர், அப்போ அவருக்கு கிடைக்குமா ஓட்டு, கிடைக்காதா? அதேமாரி இந்த கட்சியில் வந்து இந்த சாதியை நிற்கிறா, அந்த கட்சி அந்த சாதி, இப்படி வந்து ரவுண்ட் டேபிளில் உட்காந்து இவங்க டிசைட் பண்ணி இவங்களா குத்து மதிப்பாக வந்து இவ்வளோ கணிப்பு குத்து மதிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு 35% போடுவோம். ஏன்னா அது பெரிய கூட்டணியாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, வேட்பாளரும் கொஞ்சம் பணக்காரன், அதனால் அவருக்கு போடுவோம். அப்போ அடுத்தது யார், பாஜகவா அதிமுகவா? இல்லை அதிமுகவுக்கு போடுவோம், இல்லை பிஜேபிக்கு போடுவோம். அடுத்தது யார், இப்படி நாம் தமிழ் கட்சிக்கு போடுவோம். இப்படின்னு டிசைட் பண்ணி இப்படி ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து இவங்களா ஒரு 4-5 பேர் டிஸ்கஸ் பண்ணி வெளியிடுற கருத்து கணிப்புகள் தான் தவிர இது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்றதெல்லாம் ஒரு போலி நாடகம். ஏன்னா நேற்று 50 தொகுதியில் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அப்போ இதில் வந்து அவங்களுடைய தண்டவாளம் ஏறுதா இல்லையா? நேற்று பீகார் உட்பட 50 தொகுதி முடிச்ச உடனே வெளியிடுறாங்க. முடிச்ச அடுத்த நிமிஷமே இவங்களால எப்படி வெளியிட முடியாது. அப்போ தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வர இவங்க வந்து ஆஸ்தக்கு, இந்தியா டுடே, நியூஸ் எல்லா முக்கியமான ஊடகங்கள் இந்தி எல்லாமே சேர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டிலே இவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டுடே வந்து இன்றைக்கி கருத்து கணிப்பு போட்டிருக்கு 401க்கு மேலே, 400க்கு மேலே. ஏன்னா பாஜக சொல்லிட்டு வந்தது இல்லையா, 400 தாண்டுவோம்னு சொல்லி. அப்போது இந்தியா டுடே வந்து 401க்கு மேலே வெற்றி பெறும் பாஜகன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கருத்து திணிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருத்து திணிப்பு இது ஒரு சிலர் சொல்லலாம். இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒரு கால் பாஜக சொல்லியே இவங்க இப்படி கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையாகவே இருக்கட்டும். ஒரு கால் நாளைக்கு அவ்வளோ சீட்டு இவங்களால ஜெயிக்க முடியலன்னா அது அவங்களுக்கு அசிங்கம் தானே, அந்த ஊடகங்களுக்கு அசிங்கம் தானே அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் எழுப்புறாங்க. அதனால இது கருத்து கணிப்பை வந்து கருத்து திணிப்புன்னு சொல்லி நம்ம எப்படி ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா அப்படின்றாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை என்னன்னா, இப்போது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உருவாகிருக்கு. குறைஞ்ச 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது என்னன்னா இவிஎம் மிஷின் பிரச்சனை. தேர்தல் ஆணையம் முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்ற ஒரு இது சந்தேகம் இருக்கு. அப்போ அந்த சந்தேகத்தின் அந்த விஷயத்துல இப்போ ஒரு கால் கருத்து கணிப்புகள்லாம் பாஜக வராதுன்னு சொல்லி இருந்து இவங்க இவிஎம் மிஷின் மூலமா தேர்தல் ஆணையம் சூழ்ச்சி பண்ணி பாஜக வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்சாங்கன்னா மக்கள் மத்தியில் புரட்சி ஏற்படும். ஒரு புரட்சி ஏற்படும். அப்போ மக்கள் மத்தியில் புரட்சி ஏற்படாமல் இருக்கணும் என்னன்னா, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமா தேர்தலுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புன்னு நீங்கள் இப்படி வெளியிடுங்க, மைண்ட் செட் பண்ணுறாங்க, வெளியிடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய இது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ திமுக வந்து இவ்வளோ இடங்கள் ஜெயிக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பிட்டு இருக்கு,
அப்போ பாஜகவும் திமுக கடுமையானது. அது வந்து சில மாநிலங்கள்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாநிலத்தில் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து பாஜக வெற்றி பெறும்னு சொன்னா நம்ப மாட்டாங்க மட்டும் இல்லை, மக்கள் மிகப்பெரிய புரட்சியில இறங்கிடுவாங்கன்றது தெரியும். அதனால அது போன்ற சில இப்போ தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த வந்து கடைபிடிக்கிறாங்க. அப்போ கடைபிடிக்கும் போது இப்ப திமுகவால வந்து இல்ல இது தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷின் சூழ்ச்சினால்தான் பாஜக வந்ததுன்னு சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுதான் அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட். திமுகவுக்கு நேரம் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அமைதிப்படுத்துறாங்க. அப்ப அவங்க அதை பத்தி பேச முடியாது இல்லையா? இந்தியா கூட்டணி வந்து தோல்விக்கு வந்து முக்கிய காரணம் இவிஎம்னு சொல்லி திமுக சொல்றாரு, கம்யூனிஸ்ட் சொல்றாரு. அங்க வந்து மம்தா பானர்ஜி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சீட் அதிகமா. அதான் மம்தா பானர்ஜி சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சூழலை இந்த முறை பாஜக உருவாக்கி இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ இந்தியா கூட்டணி வந்து இப்போ டெல்லியில கூட்டணி நடந்தப்போ கூட வந்து நாங்கள் 290 சீட்டு கிட்ட ஜெயிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு வந்து அப்படியே மாறி வந்திருக்குல்ல. அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துலேயும் வந்து பாஜக ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு அப்படின்லாம் கருத்து இருந்துச்சு. ஆனால் அந்த கருத்து கணிப்பு என்ன, பாஜக மறுபடியும் வர்ற மாதிரி தான். அதாங்க இப்போ இவிஎம் இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த ஊடகவியலாளரை உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. இந்த தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையர் திடீர் ராஜினாமா பண்ணது. தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ண உடனே பாஜகவுக்கு ஆதரவான 3 பேர் அவசரமாக தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணது. இப்போ இவிஎம் மிஷின் பிரச்சனை வந்து உச்சத்தில், இவிஎம் மிஷின் பிரச்சனைன்றது உச்சத்தில் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஒரே ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இதெல்லாம் கூட நீங்க பாருங்க. அதனால தான் வந்து என்னன்னா, ஒரு கால் தேர்தல், அதாவது இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து உண்மையா வெளியிட்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய தோல்வின்னு வெளியிட்டு பாஜக வெற்றி பெற்றா அது வட இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். உதாரணத்துக்கு பாருங்க, கடந்த 5 மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உட்பட, தெலுங்கானா எல்லாம் உட்பட இந்த மாநிலங்களில் கடுமையான பின்னடைவை பாஜக சந்திக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாமே கடுமையான பின்னடைவுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இந்த 5 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தை, தெலுங்கானாவை தவிர மற்ற 4 இடத்துலையும் பாஜக அமோக வெற்றி பெற்றது. அந்த நேரத்தில் கூட இந்தியா டுடே, ஆஸ்தக் மட்டும் வந்து பாஜக தான் வெற்றி பெறும்னு அவன் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தான். அப்போ அதன் பிறகுதான் இவிஎம் மிஷின் மேல ஒரு சந்தேக பார்வை வட இந்தியாவிலே உருவாச்சு. ஏன்னா மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. இப்போ அதே நிலையில வந்து இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்பெல்லாம் பாஜக எதிராக சொல்லி இருந்து திடீர்னு பாஜக வெற்றி பெற்றாங்கன்னா மக்கள் அது சாதாரணமாக ஜீர்ணிக்க மாட்டாங்க. அப்போ புரட்சி வெடிக்கும். அப்போ அந்த புரட்சி வெடிக்காம தடுக்கணும்னு சொன்னா இந்த முக்கிய ஊடகங்கள் மூலியமா கருத்து கணிப்பை வெளியிடணும். அதுல அமோக வெற்றி பாஜகன்னு சொல்லி வரும்போது அப்போ இந்த செட்டிங் இருக்குல்ல, ஏற்கனவே இந்த தேர்தல் ஆணையம், ஏன்னா 218 இடத்துல பிரதமர் அமித்ஷா உட்பட பாஜகவுடைய தலைவர்கள் கான்ட்ரோவர்சி ஸ்பீச் 218 இடத்துல பேசியிருக்காங்க. தேர்தல் 1-2 இல்லை, 218 இடத்துல. அந்த 218 இடத்துல பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு இடத்துல கூட தேர்தல் ஆணையம் முன் வந்து பிரதமர் மேலேயோ அமித்ஷா மேலேயோ பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மீது வழக்கே போடல. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு பாஜகவுக்கு துணையா இருக்குது. வரலாற்று ரீதியா ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தது. இது போன்று எப்பவுமே நடந்தது இல்லை. இது குறித்து காங்கிரஸ் எதுவுமே பேச மாட்டாங்க, நாங்க எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இவிஎம் இப்ப 218 கான்ட்ரோவர்சி ஸ்பீச் இல்ல, 218 இடத்துல கான்ட்ரோவர்சியா பேசினாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்தோம். அந்த புகாருக்கு இந்த வெளி எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கு மல்லிகார்ஜுன் கார்கே தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. காங்கிரஸ் தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் நீங்க கூட்டி கடிச்சு பார்த்தா அப்போ இந்த ஊடகங்கள் மூலியமாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஏன் சொன்னா, ஆனால் இது தேர்தல் ஆணையம் சொல்லணும்னா மறுபடியும் நாங்கள் வந்து இவிஎம் மிஷின் வந்து பல முறை வந்து செக் பண்ணிட்டோம், நீங்கள் யார் வேணாலும் நேரடியாக வந்து இவிஎம் மிஷினை வந்து செக் பண்ணிக்கலாம், அதோட உண்மைத்தன்மை ஆராயலாம் வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் காமிக்கிறாங்கல்ல. இது இப்படி இப்போ நீங்கள் செக் பண்ணி, என் ஃபோனில் கூட பல திரும்புகள் இருக்குது. நான் கூட எப்போனாலும் வாங்க என் ஃபோனை செக் பண்ணிங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் செட் பண்ணி அங்கே அனுப்புகிற செல்ஃபோன் அது எப்படி இயங்குதுன்றது தான் கேள்வி. அங்கே ஒரு மிஷினை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணீங்க,
அடுத்தனா யார் பாஜக அடுத்துனா பாஜக பட்டினரும், காங்கிரஸுக்கு அடுத்துனா காங்கிரஸ் பட்டினரும், கம்யூனிஸ்டுக்கு அடுத்துனா கம்யூனிஸ்ட் பட்டினரியும். அதெல்லாம் உண்மை தான். இவங்க எடுத்துன்னு வந்து டேபிள் செட்டிங் பண்ணுறாங்களா, அதெல்லாம் உண்மை தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இவிஎம் மிஷினில் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சிப்பு வந்து மிக பயங்கரமான முறையில் முறைகேடுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிப்பை மாற்றிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் பதிவாக இருக்கிற ஓட்டுக்கும் அந்த சிப்பு விட்டு இந்த சிப்பை போட்டால் சாப்டர் க்ளோஸ் அப்படின்றாங்க. இல்லை என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அந்த எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு எல்லாம் அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த இதை காட்டுறாங்க. அதே போல் எலெக்ஷன் அன்னைக்கு காலையிலையும் ஒவ்வொரு பூத்லேயும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, ஓட்டு விழுவது யாருன்னு சொல்லி. அந்த என்னென்ன அந்த பூத் ஏஜென்ட்ல என்னென்ன பூத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் சரி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையத்தில் எதிர்கட்சிகள் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது இப்போ பிஜேபிக்கு ஓட்டு விழுந்து சைடில் பிஜேபி இது சிம்பிள் தெரியுது, அந்த சிலிப் அந்த 7 செகண்ட் அந்த சிலிப்பை எண்ணணும்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் துடிச்சு போச்சா, அதெல்லாம் எண்ண முடியாதுன்னு சொல்லி ஏன் துடிச்ச அவசியம்? நான் என்ன சொல்றேன், இதை எண்ண மாதிரியே அது எண்ணுங்க. ஆமாம், அதான் கம்பேர் பண்ணால் கரெக்டாக. அப்போ இது எண்ணும் போது ஒரு கால் இதில் நம்ம எனக்கு சந்தேகம் இருந்துன்னா அது எண்ணுங்கன்னு சொன்னால் எண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னால் அது எண்ண முடியாது. அது என்றதோட நீங்கள் வந்து தேர்தல் வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வந்துடலாம். இது 2 வேலை அப்படின்றீங்கன்னா அப்போ அதில் தான் சந்தேகம் வருதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் 2 தரப்பும் வாதம் பிரதிவாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அம்பலமாகுதாங்க. இல்லை தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரி அது 2 வேலை தானே. ஒரு எதுக்கு அப்புறம் மிஷின் அதுக்கு வாக்குச்சீட்டே பண்ணிடலாம்ல. சந்தேகம் வந்துச்சு இல்லைங்க. சந்தேகம் வராது இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்களோ மக்கள் கேட்டாங்க. இப்போ சந்தேகம் வந்துச்சு, அப்போ நீங்கள் அதையும் சேர்த்து எண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரே நாளில் தேர்தல் நடந்து ஒரே நாளில் ரிசல்ட் சொல்ல 3 மாதமாக தேர்தல் நடக்குது. 3 மாதமாக நடக்குது இல்லையா. எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் ஆகட்டும், என்ன குறைஞ்சி போகுதுன்ற நான் இதுதான் வந்து அன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நீ உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கினருக்கான இருவரும் வச்ச கோரிக்கை வச்சாங்க. இது நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். இது போல பல விஷயங்கள். அந்த சிப்பு வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு செயலிழந்துடுது. செயலிழக்கப்பட்ட சிப்புல வந்து ஒரு செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டெமோ காமிக்கும் போது கரெக்டாக காமிக்கும். அந்த செயல் இழந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அது செயலிழந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ரிவ்யூ இது வரும். அது முழுக்க பாஜகவுக்கு போகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த சிப்பில் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடந்து இத்தனை நாள் கழிச்சு தான் ஓட்டு எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையாக நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துகிற அளவுக்கு இருக்குது. நம்ம ஓட்டு சீட்டு முறை காலத்தில் கூட இவ்வளோ காலங்கள் எடுத்தது இல்லை. 3 மாதம் நடந்ததில்லை இது நாள் இல்லை. இந்த முறை 3 மாதம் நடக்குதுக்கு என்னென்னா, பிரதமர் வந்து ஒரு மாநிலத்துக்கு போய் சுற்றுப்பயணம் போட்டு அடுத்த மாநிலம் அது போல் பிரதமருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த முறை தேர்தல் அட்டவணையே வெளியிடப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ தேர்தலில் வந்து இவிஎம் மிஷினில் முறைகேடு நடக்காது அது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவிஎம் மிஷின்? எனக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் இது நாள் வரையும் போராடல. இவிஎம் மிஷினுக்கு எதிராக நான் போராட்டம் நடத்தலை. வட இந்தியாவில் எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது, தென்னிந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய உதவியால் பொன்ராஜ் வந்து இவிஎம் மிஷின் வச்சு இப்போ எவ்வளோலாம் முறைகேடுகள் பண்ணலான்னு என்ன அழகாக டெஃபரமேஷன் கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாரும் முட்டா பசங்களா? அப்போ இந்த இவிஎம் மிஷின் கண்டுபிடிச்ச சீனாக்காரனே தூக்கி போட்டான் இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு. இந்த இவிஎம் மிஷினை இது பண்ண அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வல்லரசுகளை தூக்கி போட்டுச்சு. அப்போ இந்தியா மட்டும் ஏன் வந்து எல்லா நாடும் தூக்கி போட்ட கழிவை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் சொல்லுது. அப்போ அதில் தான் சந்தேகம் வருது. அந்த கருத்து கணிப்பும் அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இருக்கு. இருக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம்